நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டதாக மத்திய அமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நேற்றைய முன்தினம் புதுவை மாநிலத்தில் நோனாங்குப்பம் பாலத்துக்கு அருகில் ஜெகன் என்ற ஆயுள் கைதியை சிறைச்சாலையிலிருந்து காரைக்காலிலிருந்து இங்கே கொண்டு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை மறுபடியும் காரைக்காலுக்கு அழைத்துச் செல்லும் பொழுது மதியம் 3:30 மணி அளவில் கார்களில் வந்த ரவுடிகள் காவல்துறையின் கண் முன்னாலேயே அந்த வாகனத்தை நிறுத்தி வெடிகுண்டுகளை வீசி அந்த ஜெகனை படுகொலை செய்திருக்கிறார்கள். புதுவை மாநிலத்தில் இது போன்ற கொலைகள், பட்டப்பகலில் நடக்கின்ற கொலைகள், கொள்ளைகள், பெண்களின் செயல் பறிப்பு, வீடுகள் அபகரிப்பு, நிலங்கள் அபகரிப்பு தொடர்கதையாக கடந்த ஓராண்டு காலமாக இருந்து வருகிறது. திரு ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு இந்த கொலைகளும் கொள்ளைகளும் தொடர்ந்து நடந்து வருகின்றன. குறிப்பாக தொழிலதிபர்களையும் தொழிற்சாலை அதிபர்களையும் சிறைச்சாலையிலிருந்து செல்போனில் பேசி அவர்களை மிரட்டி அவர்களுடைய ஆட்கள் மூலமாக பணத்தை பறிப்பது புதுவை மாநிலத்தில் இந்த ரவுடிகளுக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. இந்த சம்பவத்தினால் புதுவை மாநில மக்களுக்கு மிகுந்த அச்சம் ஏற்பட்டு வெளியில நடமாட முடியாத நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட பிறகு நான் மத்திய உள்துறை அமைச்சர் திரு சுஷில்குமார் சிண்டே அவர்களை நேரடியாக சந்தித்து இது போன்ற சம்பவங்கள் புதுவை மாநில மக்களுக்கு மிகுந்த பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. புதுவை மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. ஆகவே மத்திய அரசானது புதுவை மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக அறிக்கை கேட்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி இருக்கிறேன். அது சம்பந்தமாக அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கடந்த ஓராண்டு காலமாக நடந்த கொலைகளிலே முதலமைச்சர் அவருடைய வீட்டிற்கு முன்னாலேயே ஒரு கொலை நடத்தப்பட்டிருக்கிறது. நகரத்தில் பல பகுதிகளில் கொலைகள் நடந்துள்ளன. ரவுடிகள் ஒருவரை ஒருவர் வெட்டிக் கொள்வது தொடர்கதையாக இருந்து வருகிறது. இந்த நிகழ்வுகள் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். புதுவை சரஸ்வதி திருமண நிலையத்தில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு மற்றும் மக்ரிப் தொழுகையில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுவை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்து தலைமையில் தொடர்ந்து 12வது வருடமாக புனிதமிக்க ரமலான் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியும் தொடர்ந்து மக்ரிப் தொழுகையும் சரஸ்வதி திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நோம்பினை திறந்து வைத்து தொழுகை செய்தார். விழாவில் புதுவை அரசு டவுன் ஹாஜியார் முகமது சையத் பாகவி, வக்பு வாரிய செயலாளர் ஷர்ஃபுதீன், முன்னாள் கவுன்சிலர் டேனியல், உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த அனைத்து பள்ளிவாசல் முத்தவள்ளிகள், நிர்வாகிகள், உலமாக்கள், ஜமாத்தார்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மற்றும் இஸ்லாமிய பெருமக்களை கண்ணியப்படுத்தும் வகையில் நடந்த நிகழ்ச்சியில் இஸ்லாமிய பெருமக்கள் பங்கேற்றனர். கூடங்குளம் முதல் அணு உலையில் எரிபொருள் நிரப்பும் பணி துவங்க உள்ளதால் பாதுகாப்பிற்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் ரஷ்ய நாட்டு உதவியுடன் 4 அணு உலைகளுடன் அணு மின் நிலையம் அமைக்கப்பட்டு அணு உலை செயல்பாடு எதிர்ப்பாளர்களின் போராட்டத்தால் தள்ளி போடப்பட்டது.
தற்போது மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கையால் மின் உற்பத்தியை துவங்க ஆயத்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன் முதல் கட்டமாக முதலாவது அணு உலையில் யுரேனியம் எரிபொருள் நிரப்ப அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்துள்ளதால் இன்னும் ஒரு சில நாட்களில் எரிபொருள் நிரப்பும் பணி துவங்கப்பட உள்ளதால் எதிர்ப்பாளர்களை சமாளிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி அணுமின் நிலையம் அருகில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பல்வேறு பகுதிகளில் இருந்து 1500க்கும் மேற்பட்ட போலீசார் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அணுமின் நிலையம் அருகே 7 கிலோமீட்டர் வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே இன்னும் சில வாரங்களில் மின் உற்பத்தி துவங்கும் என்பது ஐயமின்றி உறுதியாகிவிட்டது. புதுவை ரவுடி ஜெகன் கொலை வழக்கில் 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். போலீஸ் வேனில் வெடிகுண்டு வீசி பிரபல ரவுடி ஜெகன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஐயப்பன், அருண், மகேஷ், கொக்கைராஜா, அந்தோணி, சுத்திமணி, ஜனா, தண்டபாணி, சூசை, சங்கர், திலீப், சுந்தர், மகேஷ், செல்வம், தமிழ் செல்வம், ஜான்பால், முரளி, மூர்த்தி ஆகிய 19 பேர் மீது போலீசார் 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த படுகொலையில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய அதிரடிப்படையைச் சேர்ந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் சிவக்குமார், பாஸ்கரதாஸ் ஆகியோரை கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் இக்கொலையில் தொடர்புடைய மத்தியாஸ், சுத்திமணி என்கின்ற மணிகண்டன், செல்வம் என்கின்ற லூர்துசாமி, ஜான்பால், ஊசி என்கின்ற தமிழ்செல்வன் ஆகிய 5 பேரை தவளக்குப்பம் போலீசார் கைது செய்துள்ளனர். கிருமாம்பாக்கம்பேட் அரசு ஊழியர் நலச்சங்கம் சார்பில் முதலாம் ஆண்டு விழா நடைபெற்றது. கிருமாம்பாக்கம்பேட் மந்தைவெளி திடலில் நடைபெற்ற அரசு ஊழியர் நலச்சங்கத்தின் முதலாம் ஆண்டு விழா மற்றும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற அரசு பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு மற்றும் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று பரிசுகளையும் மற்றும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையையும் வழங்கினார்கள். விழாவில் அரசு ஊழியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவையில் வெடிகுண்டு வீசி ரவுடியை கொன்ற சம்பவத்தில் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் போலீசாரை மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகள் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினர். புதுவையில் கடந்த 10ஆம் தேதி விசாரணைக்காக நீதிமன்றம் வந்து காரைக்கால் திரும்பிய ரவுடி ஜெகன் மர்ம நபர்களால் வெடிகுண்டு வீசி கொல்லப்பட்டான். இச்சம்பவத்தில் சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், உதவி சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன், தலைமை காவலர் மற்றும் காவலர்கள் என 6 பேர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமாருக்கு காது பாதிக்கப்பட்டதாகவும் ஒரு காவலருக்கு கண் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மற்றொரு காவலர் உயர் சிகிச்சைக்காக சென்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இந்நிலையில் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஏவி சுப்பிரமணியன், கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் திரு ஏகேடி ஆறுமுகம், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வரும் போலீசாரை நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறினர். புதுவை ஊசிட்டேரியில் பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்று வேலி அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுவை ஊசிட்டேரியில் ஆழமான பகுதியில் இறங்கி பொதுமக்கள் குளிப்பதை தடுக்கவும், சட்டவிரோத செயல்கள் நடைபெறாமல் இருக்கவும், ஏரியின் அழகை பாதுகாக்கவும் ஏரியை சுற்றி வேலி அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பணி துவங்கி ஏரியை சுற்றி சிமெண்ட் தூண் புதைக்கப்பட்டு வந்த நிலையில் சிமெண்ட் தூணில் இரும்பு கம்பிகளை இணைக்காமல் பணி பாதியிலேயே நின்றுவிட்டது. இதனால் பல குற்றச்சம்பவங்கள் மற்றும் உயிரிழப்பு ஏற்படுவதாக பொதுமக்களிடையே புகார் எழுந்தது. அதனை எமது AJK தொலைக்காட்சியும் ஒளிபரப்பு செய்தது. அதன் எதிரொலியாக பொதுமக்களின் வேண்டுகோளுக்கிணங்க தற்போது ஏரியை சுற்றி இரும்பு கம்பி அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனால் ஏரியின் அழகு மேலும் மெருகேறும் என பொதுமக்கள் மகிழ்ந்தனர். புதுவை ஜவஹர் நகர் அருள்மிகு ஸ்ரீ நல்லாண்டமுத்து மாரியம்மன் கோவிலின் ஆடித் திருவிழாவில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் அமைச்சர் பன்னீர்செல்வம் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். புதுவை உழவர்கரை தொகுதி ஜவஹர் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ நல்லாண்டமுத்து மாரியம்மன் கோவிலில் ஆடித் திருவிழா உற்சாகமாக நடைபெற்று நிறைவு நாள் விழாவாக மஞ்சள் நீராட்டு விழா, மாட வீதியுலா வந்து கொடி இறக்கி காப்பு அவிழ்க்கும் விழா மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேக ஆராதனையுடன் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மற்றும் ஜவஹர் நகர், விக்டோரியா நகர், அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். புதுவை முத்திரையர்பாளையத்தில் தையர் கலைஞர்கள் சங்கத்தின் 4ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. புதுவை மாநில தையர் கலைஞர்கள் சங்கத்தின் 4ஆம் ஆண்டு விழா குருமாம்பேட் ஹவுசிங் போர்டு சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சங்கத் தலைவர் முருகானந்தம் தலைமை தாங்கிட பொருளாளர் பாலு முன்னிலை வகித்தார்.
கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் வாழ்த்துரை வழங்கி 25 பயனாளிகளுக்கு தையல் மிஷின் மற்றும் மோட்டார்களை வழங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் தலைவர் திரு ஏ வி சுப்பிரமணியன் மற்றும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் சக்கரவர்த்தி, சுப்பிரமணி மற்றும் களியபெருமாள் ஆகியோர் மூத்த தையற் கலைஞர்களுக்கான விருதை பெற்றனர். புதுவையில் தொடர்ந்து 6 நாட்களுக்கு அரசு விடுமுறை அளித்துள்ளதால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் சுற்றுலா செல்வதற்கு ஆயத்தமாகி வருகின்றனர். புதுவையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வரும் 15ஆம் தேதி அரசு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 16ஆம் தேதி பிரெஞ்சு ஆட்சியாளர்களிடமிருந்து அதிகார பரிமாற்றம் பெற்ற தினம் என்பதாலும் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் கோவில் தேர் திருவிழாவினை முன்னிட்டும் புதுவை அரசு 3 நாட்கள் விடுமுறை அளித்துள்ளது. பின்னர் சனி, ஞாயிறு விடுமுறை நாட்கள் என்பதால் 18, 19ஆம் தேதியும் தொடர்ந்து 20ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகை வருவதால் அன்றும் என 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு புதுவையில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தொடர் விடுமுறையால் உற்சாகமடைந்த மக்கள், குறிப்பாக அரசு ஊழியர்கள் சுற்றுலா செல்ல ஆயத்தமாகி வருகின்றனர். மேலும் இந்நாட்களில் புதுவை கடற்கரை, பூங்கா, சுண்ணாம்பாறு, படகு குழாம், ஊசுட்டேரி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் மக்கள் படையெடுப்பர் என்பதில் ஐயமில்லை. புதுவை அரியாங்குப்பம் வெற்றி அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடித் திருவிழாவினை முன்னிட்டு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. புதுவை அரியாங்குப்பத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு வெற்றி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழா நடந்து வருகிறது. அதன்படி முக்கிய உற்சவமான 8ஆம் ஆண்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பக்தர்கள் விரதமிருந்து பால்குடமேந்தி மாட வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து பின்னர் கோவிலில் அங்காள பரமேஸ்வரி அன்னைக்கு பால்குட அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டு அம்மனின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.